ஒரே ஒரு நிமிஷம் பேசலாமான்னாரு. ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் சுத்தமாக ஒத்து போகல மேடம். அந்த வேதனையை யார்கிட்டையுமே சொல்ல முடியல. எங்கள் அக்கா தங்கைட்டெலாம் சொன்னாக்கா என்ன தான் திட்டுறாங்க. ஒய்ஃப் வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொன்னால் அவங்களும் என்ன தான் திட்டுறாங்க. ஒய்ஃபை ஏற்கனவே திட்டிட்டு தான் இருக்காங்க. அம்மா கரிச்சு கொட்டுது தினம். கல்யாணம் ஆனதுலேருந்து மாறிட்டேங்குது. எல்லாரும் என்னை ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் நான் எப்படி இருக்கேன்னா, இது என்னைக்கோ ஒரு நாள் மாறிடுன்ற ஒரே ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கேன்னு அந்த சகோதரர் சொன்ன. சத்தியமாக இது நடந்தது. அவர் சொன்ன போது தான் எனக்கு சாமுவேல் பெக்கெட்டினுடைய ஞாபகம் வந்தது. நிறைய சமயங்களில் வாழ்க்கை நம்ம ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில் கொண்டு நிறுத்துகிற போது இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நான் கேட்குறேன். அடல்ட்ஸ், சின்ன பிள்ளைங்களா விட்டுருங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னே கடவுள் அவர்களை படைத்திருக்கிறார். அவர்களை என்றைக்கும் அப்படியே இருக்கணும்னு நாம் மனசார அவர்களை இன்றைக்கு வாழ்த்துகிறேன். ஆனால் அது முடியுமான்னு தெரியல. ஒரு வயதுக்கு பிறகு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனதிலும் ஏதோ ஒரு வலி இருக்கிறது, ஏதோ ஒரு வேதனை இருக்கிறது, எங்கேயோ ஒரு அவமானம் தொக்கி நிற்கிறது. துடைக்கப்பட வேண்டிய கண்ணீர் துளிகள் ஒவ்வொரு கண்ணிலும் வெளியே தெரியாமல் உறைந்திருக்கின்றன. ஒவ்வொரு நெஞ்சத்திலும் ஒரு காயம் இருக்கிறது. யாராவது கையை பிடிச்சு என்னம்மா என்று சொன்ன உடனேயே அழுது விடக்கூடியவர்கள் இங்கே இருப்பவர்களில் ஒரு 10% நிச்சயமா இருப்பாங்க. என்னன்னே தெரியாது. என்னடா கண்ணு என்னம்மா உடனே அழற அளவு. இது மட்டும் ஏதோ ஒரு வேதனையோ ஒரு தோல்வியோ ஒரு அவமானமோ அழுத்தி கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார்.